வணக்கம். முதல் பார்வை லைப்ரரியில் முதலாக பார்த்தது. அப்போவே மனசுக்குள்ளே ஒரு லவ் ஸ்டோரி ஆரம்பிச்சிருச்சு. இந்த கதை ஆதி சசி பற்றினது. அவங்களோட சந்தோஷமும் காதல் மயக்கமும் காண போகிற இந்த ஸ்டோரியில். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஆதியை பார்த்ததும் சசிக்கு காதல் வந்த நாள். மழை பெய்யும் மதியம். கல்லூரி லைப்ரரி ஜன்னல் கண்ணாடியில் துளிகள் ஒட்டிக்கொண்டே இருந்தது. அந்த சத்தம் மட்டும் அங்கிருந்த அமைதியை இன்னும் ஆழமாக்கியது. ஆதியும் அங்கேயே உட்கார்ந்திருந்தான். புத்தகம் திறந்து வைத்திருந்தான். ஆனால் ஒருவரையும் மனசுக்குள் போகவில்லை. எதிரே ஒரு நாற்காலி காலியாக இருந்தது. சில நிமிடங்கள் கழித்து வெளியிலிருந்து மழை துடைத்தபடி ஒரு பெண் உள்ளே வந்தாள். வெள்ளை சுடிதார், நீல துப்பட்டா, மலையில் நனைந்த முடியை பின்னும் சற்று சீர் செய்து அமைதியாக வந்து அவன் எதிரே உட்கார்ந்தாள். அவள்தான் சசி. அவள் பேனா முனையை மெதுவாக கடித்தபடி படிக்க முயற்சித்தாள். ஒரு சமயம் தலையை தூக்கி பார்த்தாள். அந்த ஒரு பார்வை ஆதிக்கு உலகமே சத்தமில்லாமல் போன மாதிரி இருந்தது. மழை சத்தம் கூட கேட்கவில்லை. அவள் மரியாதைக்காக ஆதியை பார்த்து ஒரு சிறிய சிரிப்பு சிரித்தாள். அது சாதாரண சிரிப்பு தான். ஆனால் ஆதியின் மனசு மட்டும் அது வேற மாதிரி எடுத்துக்கொண்டது. இந்த சிரிப்பு என்னை தெரிஞ்சது போல இருக்கே. அந்த நாளிலிருந்து அவள் படிக்க வரவில்லை. அவளை பார்க்கத்தான் லைப்ரரிக்கு வர ஆரம்பித்தான். பழக்கம் ஆரம்பித்தது. அடுத்த நாள் அவன் முன்னாடியே வந்து உட்கார்ந்திருந்தான் அவள் வருகைக்காக. அவளும் வந்தாள். ஒரு நொடி ஆச்சரியப்பட்டான். பின்னர் சிரித்தான். 3 நாட்கள் அவர்கள் பேசவே இல்லை. ஆனாலும் ஒருவரை ஒருவர் எதிர்பார்த்தார்கள். 4ஆம் நாள். ஆதி, இந்த சீட் யாருக்காவது ரிசர்வா? சசி சிரித்து கொண்டே, இல்லை, தினமும் ஃப்ரீயாக தான் இருக்கும், லேட்டாக வர்றவங்களுக்கு. அந்த சின்ன கிண்டல் ஆதிக்கு தெரியாமல் நெருக்கத்தை கொடுத்தது. அந்த நாளிலிருந்து நாள்தோறும் ஒரு வாக்கியம், பிறகு ஒரு உரையாடல், பிறகு 1 மணி நேரம். நட்பு மெதுவாக காதலானது. லைப்ரரி, கேண்டீன், டீ, பேருந்து நிறுத்தம் என எல்லா இடங்களிலும் சந்தித்து கொண்டனர். சசி பேசுவாள் அதிகம். ஆதி அதிகம் கேட்பான். அவள் சின்ன சின்ன விஷயங்களையும் ரசிப்பாள். மேகத்தை கூட பாயிண்ட் பண்ணி இதப்பாரு என்று சொல்லுவாள். ஒரு மாலை மழை பெய்தது. பேருந்து லேட். சசி குளிரால் கையை கட்டி கொண்டு நின்று கொண்டிருந்தாள். ஆதி ஒன்றும் சொல்லாமல் ஜாக்கெட்டை கழட்டி கொடுத்தான். சசி, நீங்க? ஆதி, எனக்கு குளிரே பிடிக்கும். அவன் கையை பார்த்தால் நடுங்கிக் கொண்டிருந்தது. அவன் மெதுவாக சொன்னான், நீ ரொம்ப நல்லவன்டா. அந்த ஒரு வாக்கியம் ஆதியின் மனதில் காதலின் முதல் எழுத்து உணர்ந்த தருணம். கல்லூரி ஆனுவல் டே. சசி மேடையில் நடமாடிக்கொண்டே தட்டினார். ஆதி மட்டும் அமைதியாக இருந்தான். அவன் மேடையை விட்டு போய்விடுவாளோ என்ற பயம். சசி கூட்டத்தில் அவளை தேடினான். கண்டதும் சிரித்தான். அந்த நொடியில் ஆதிக்கு புரிந்தது. அவள் சந்தோஷம் எனக்கு முக்கியமாக இருக்கு. அவள் இல்லாமல் நான் இருக்க முடியாது. அது வெறும் க்ரஷ் மட்டும் இல்லை, அதுதான் காதல். காதல் சொன்ன இரவு. கடைசி செமஸ்டர். கல்லூரி ரெஸ்ட். இரவு காற்று, நட்சத்திரங்கள். இருவரும் அமைதியாக உட்கார்ந்திருந்தார்கள். ஆதி, சசி. சசி, சொல்லுடா. ஆதி, உன்னை பார்த்ததற்கு முன்னாடி என் நாள் முடிஞ்சிருச்சுன்னு தான் நினைப்பேன். இப்போவெல்லாம் நம்ம பேசாமல் நாள் முடிஞ்சா ஏதோ குறையா இருக்கு. இது நட்பு மட்டும் இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனால் காதலன்னு சொல்ல பயமாக இருக்கு. நீ இல்லாமல் இருப்பதற்கே அதிக பயமாக இருக்கு. சசி ஒன்றும் பேசவில்லை. சில வினாடிகள். அவள் கையை பிடித்தான். கண்ணீர் கலந்த சிரிப்புடன் சொன்னாள், நான் லைப்ரரியில் முதல் நாள் பார்த்தப்பவே எனக்கு காதல் வந்துடுச்சு. ஆதிக்கு வார்த்தைகள் வரவில்லை. முடிவு. மழை ஆரம்பித்தது. அவர்கள் ஓடவில்லை. மெதுவாக நடந்தனர், கைவிடாமல். அன்று அவர்கள் காதல் தொடங்கவில்லை. அன்று முதல் அவர்கள் வாழ்க்கை தொடங்கியது. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.